ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தெளிந்துசொல். நான் உங்கள் நிவி. கொரோனா வைரஸின் தாக்கம் உலகம் முழுவதுமே தீவிர பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இந்த கொரோனா வைரஸ் தொடர்பாக பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளும் உலகம் முழுக்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் 2 இன்ட்ரெஸ்டிங் கண்டுபிடிப்புகளை பற்றி தான் நான் இன்னைக்கு வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, மூச்சு காற்று மூலமாகவே ஒருத்தருக்கு கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையான்றத ஒரே நிமிஷத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கருவியை சிங்கப்பூர் கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்காங்க. அது என்ன, எப்படி செயல்படுன்றதை பற்றியும், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆராய்ச்சி, கொரோனா வைரஸ் இருக்கிறவங்கள நாய்ங்களே கண்டுபிடிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தை சேர்ந்த இந்திய பேராசிரியர் டாக்டர் வெங்கடேசன், அவருடைய மாணவர்கள் டாக்டர் ஜியாஹுனன் டுஃபாங் வேனேவி, இவங்க தான் இந்த பிரீத்தானிக்ஸ் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனிக்கு சிங்கப்பூர் பல்கலைக்கழகம் ஆதரவு கொடுத்து புதிய கண்டுபிடிப்புகள், ஸ்டார்ட் ஆப்ஸுக்கெல்லாம் தேவையான ஊக்கத்தையும் நிதி உதவியும் வழங்குறாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் மூச்சு காற்று மூலமாக ஒருவருக்கு கொரோனா தொற்றினை கண்டறியும் புதிய கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கருவியோட பெயர் ஃப்ரீஃபென்ஸ்கோ. இந்த கருவி ஒரே நிமிஷத்தில் ஒருத்தருக்கு கொரோனா வைரஸ் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடுமா. சிங்கப்பூருக்கு வர பிற நாட்டை சேர்ந்தவங்களுக்கு ஆன்டி ரேபிட் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதோடு சேர்த்து இந்த ஃப்ரீஃபென்ஸ்கோ டெஸ்ட்டும் செய்யப்படும்னு சிங்கப்பூர் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரீஃபென்ஸ்கோ கருவியில் இருக்க சிறிய குழாயை பரிசோதனைக்கு உட்படுபவருடைய வாயில் வச்சு மூச்சு காற்றை விடணும். அவங்களுடைய மூச்சு காற்றுல கொரோனா கிருமி இருக்கா இல்லையான்னு ஒரே நிமிஷத்தில் ரிசல்ட்டை இந்த கருவி காமிச்சிடும். அந்த கருவியில் இருக்க ஸ்பெக்டோமீட்டர் அவங்க மூச்சு காற்றை பரிசோதித்து அந்த காற்றுல தீங்கு விளைவிக்கும் நுண்கிருமி இருக்கான்றதை கண்டுபிடிச்சு சில வினாடிலேயே முடிவை சொல்லிடுமா. அதில் பாசிட்டிவ்னு வந்துடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு எடுப்பாங்களாம். பிரீத்தானிக்ஸ் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் ஜியா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மூச்சு காற்று டெஸ்டிங் எந்த இடையூறும் இல்லாதது. நாங்கள் கொடுக்குற ஸ்மால் டியூபை அவங்க வாயில் வச்சோ இல்லைனா மூக்கில் வச்சோ நல்லா ஃபோர்ஸாக மூச்சு விட்டால் போதும். எந்தவித அசௌகரியமும் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அவங்க எச்சில் கருவிக்குள்ளே போகாமல் தடுக்கும் பகுதியும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கருவியை லாஸ்ட் இயர் ஜூனில், அதாவது 2020 ஜூனில் இருந்து 2021 ஏப்ரல் வரைக்கும் சாங்கி ஏர்போர்ட், தேசிய தொற்றுநோய் தடுப்பு மையம் அண்ட் துபாய் ஏர்போர்ட்னு 3 இடங்களில் பரிசோதனை செஞ்சாங்களாம். இதில் வெற்றிகரமான முடிவுகள் கிடைச்சதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கருவி எப்படி செயல்படுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் விஷயம், கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு இருக்கவங்களை நாய்கள் மூலமாக கண்டுபிடிக்க முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. லண்டனில் இது பற்றி பேசின ஆராய்ச்சியாளர் ஜேம்ஸ் லோகன் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் உடம்புல இருந்து வெளிப்படும் வாசனை மூலமாக அவருக்கு கொரோனா வைரஸ் இருக்கான்றத நாய்கள் கண்டுபிடித்து விடுன்றது ஆய்வின் மூலம் நிரூபணமாயிருக்குன்னு சொல்கிறாரு. இதற்காக மருத்துவ கண்டுபிடிப்புகள் நாய்கள் பிரிவை சேர்ந்த பயிற்சியாளர்கள் கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுடைய ட்ரெஸ்ஸு, மாஸ்க்கு, சாக்ஸ்லாம் கொடுத்து நாயை மோப்பம் பிடிக்க வச்சாங்களாம். இது மூலமாக சிம்டம்ஸ் இல்லாத கொரோனா நோயாளிகளை கூட கண்டுபிடித்து விட முடியும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே கேன்சர், மலேரியா போன்ற நோய்களை நாய்கள் கண்டுபிடிக்க முடியும்னு ஏற்கனவே ப்ரூவ் ஆகி இருக்கிறதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த ஆராய்ச்சியை மற்ற ஆராய்ச்சியாளர்கள்லாம் இன்னும் மதிப்பீடு செய்யலை. ஸோ மதிப்பீடு செஞ்சு ரிசல்ட்ஸ் பாசிட்டிவ்னு வந்துட்டா இனி கொரோனா பாசிட்டிவ் நோயாளிகளை நாய்களே கண்டுபிடிச்சிடும். எது எப்படியோங்க, சீக்கிரமாக இந்த கொரோனா வைரஸை அழித்து அநியாயமாக மக்கள் பலியாவதை தடுத்தா போதும். மக்கள்லாம் எப்போ இந்த வைரஸ் நம்ம உலகத்தை விட்டு போகும், எப்போ நம்மலாம் இழந்த நம்ம பழைய வாழ்க்கையை மறுபடியும் வாழ்வோன்னு ஏங்கிட்டு இருக்காங்கல்ல. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.